சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. புலந்திருக்கக்கூடிய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அனைவரும் ஒத்துழையுங்கள், பாராளுமன்றில் ஜனாதிபதி அழைப்பு. உத்தேச கல்வி சீர்திருத்தம் வெறும் பாடத்திட்டத்தை திருத்துவதற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, நாட்டின் முழு சமூக மட்டத்தையும் பொருளாதார மட்டத்தையும் ஒரே அடியாக உயர்த்தும் இது ஒரு அரசியல் நோக்கிலான திட்டம் அல்ல, ஒரு சமூக நோக்கம் கொண்டது என்பதால் இதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரியாலை மனித புதைகுழி 3 மனித எலும்புக்கூடுகள் நேற்று அடையாளம். அரியாலை மனித புதைகுழியில் தொடரும் அகழ்வில் நேற்று தினம் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் போத்தல் மற்றும் இரும்பு உருளைகள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது. சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கருப்பு ஜூலை சம்பவங்களை வெள்ளையடித்து மறைக்க சதி அரசாங்கத்தை சாடுகிறார் அர்ச்சுனா. நாட்டில் 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்களை அரசாங்கம் வெள்ளையடிப்பு செய்து மறைக்க முயல்கிறது என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தாவடி படுகொலை சந்தேக நபர் கைது. தாவடியில் நேற்று முன்தினம் இரவு ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும், அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நல்லூரில் கவன ஈர்ப்பு. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் கருப்பு ஜூலை கலவரத்தின் போது சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரியும் கவன ஈர்ப்பு செயல்பாடுகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டன என்று ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக புலிகள் மீளுருவாக்க முயற்சி, கைதான 16 பேர் விடுதலை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்தனர் என்ற குற்றச்சாட்டில் கைதான 16 தமிழ் இளைஞர்களை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்துள்ளது. 2017 தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கில் ஆயுதம், வெடிபொருட்களை சேகரித்தனர் என்று இவர்கள் மீது குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். எனினும் பிரதிவாதிகளின் தரப்பு சட்டத்தரணிகளின் வாதங்களை ஏற்ற கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரவன் 16 இளைஞர்களையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரம் நடைமுறையில் இருந்தாலும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லை என்ற அடிப்படையில் குறித்த 16 பேரும் யாழ்ப்பாண பிராந்தியத்தில் இடம்பெற்றவை என்று கூறப்படும் குற்றங்கள் தொடர்பிலேயே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் வழக்கை விசாரிக்க முடியாது என்ற பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் வாதத்தை ஏற்ற நீதிபதி குறித்த 16 பேரையும் விடுதலை செய்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தாயும் பிள்ளைகள் இருவரும் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு, முல்லைத்தீவில் சோகம். முல்லைத்தீவில் தாய் பிள்ளைகள் இருவரின் சடலங்கள் கிணற்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை மீட்கப்பட்டன. முல்லைத்தீவு பனிக்கன்குளம் அரசு ஊழியர் வீட்டு திட்டத்தில் உள்ள பயனாளி ஒருவரின் கிணற்றிலிருந்தே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டன. இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டவர்கள் உஷாகரன், மாலினி, அவரின் மகள்களான மிக்ஷா மற்றும் சதுஷா, 11 வயது மற்றும் 4 வயது பிள்ளைகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தாயும் பிள்ளைகளும் பனிக்கன்குளத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார். சடலங்கள் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவிலேயே அவர்கள் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை கிணற்றின் அருகே பெண்ணின் கைப்பையும் பொருட்கள் சிலவும் காணப்பட்டன. அதுரவில் ஊரவர்கள், கிராம அலுவலகர் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கினர். அங்கு வந்த போலீசார் நடத்திய தேடுதலில் கிணற்றில் 3 சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு நீதவான் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். பின்னர் அவரின் உத்தரவில் சடலங்கள் மீட்கப்பட்டு உடற்கூறாய்வு பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டன. இவர்களின் உயிரிழப்புக்கான காரணம் உடனடியாக தெரிய வரவில்லை. தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்தனரா அல்லது கொலை செய்யப்பட்டனரா என்ற கோணங்களில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. நானும் இறந்தால் பிள்ளைகள் அனாதிகளாகி விடுவார்கள், அரசியல் கைதியின் தாய் கண்ணீர் என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நானும் இறந்தால் எனது மகனின் 2 பிள்ளைகளும் அனாதைகளாகிவிடும். அரசியல் கைதியாக உள்ள
அவரை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு உருக்கமாக கோரிக்கை முன்வைத்துள்ளார் தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார். நேற்றைய தினம் கிட்டுப்பூங்காவில் நடந்த விடுதலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அரசியல் கைதியான எனது மகன் தொடர்பான வழக்கு நடக்கிறது. பெரும் கஷ்டத்தின் மத்தியிலும் எனது பேரப்பிள்ளைகளை படிப்பித்து வளர்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது, வருத்தங்களும் உள்ளன. எனது பேரப்பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் வேண்டாம். அப்பாவின் ஆதரவுதான் வேண்டும். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன்தான். அவரை விட்டால் வேறு பிள்ளைகளும் இல்லை. ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரியே இங்கு வந்துள்ளேன். நானும் இறந்தால் இரு பிள்ளைகளும் அனாதைகளாகி விடுவார்கள். மகசின் சிறையில் இருந்த ஆனந்த சுதாகரன் போகம்பரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு கடும் மன அழுத்தத்தில் சிக்குண்டவர் போல காணப்படுகிறார். பார்ப்பதற்கு மிகவும் கவலையாக உள்ளது. அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கடந்த 19ஆம் திகதி நான் பார்த்தபோது கூறினார். எனக்கு யாரிடம் கூறுவதென்று தெரியவில்லை. மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்தேன். அவர்கள் தற்போதுதான் வழக்கே முடிந்தது, அடிக்கடி போய் வராதீர்கள், உங்களுக்கு தூரம் என்றார்கள். தூரம் என்பதற்காக என்னால் விட்டுவிட்டு இருக்க முடியுமா? மனக்குழப்பமாக உள்ளது. பிள்ளைகள் இருவரும் அம்மாவும் அப்பாவும் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, தாவடியில் கத்திக்குத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி, கத்திமுனையில் மிரட்டி தங்கச்சங்கிலி கொள்ளை என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் கருப்பு ஜூலை சிறைப்படுகொலைக்கு நீதி கோரியும் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது என்று அது தொடர்பான சில புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்திகளாக, வாழ்வெட்டில் ஒருவர் காயம் என்ற ஒரு செய்தி, கேரளா கஞ்சாவுடன் இருவர் பொன்னாலையில் கைது என்ற செய்தியும் இங்கு காணப்படுகிறது. துருக்கியின் கல்வி அமைச்சர் நேற்று கொழும்பிற்கு வந்தார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் தயாராக இருங்கள், போகும் இடம் காட்டுகிறோம், சபையில் கூறினார் நாமல் எம்பி. ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள். இப்போது நீங்களும் தயாராக இருங்கள், போகும் இடத்தை காட்டுகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தரம் 5 மாதிரி வினாத்தாளில் தவறான மொழி பிரயோகம் என்ற ஒரு செய்தியும், நுவரெலியா கண்டி மாவட்டங்களில் மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, சிறந்த தலைவர்களை நாம் வடக்கில் உருவாக்குவோம், அமைச்சர் விமல் ரத்நாயக்க. தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் ஆழமாக காலூன்றும். வெளியிலிருந்து தலைவர்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம். வடக்கு மண்ணில் இருந்தே சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம். மலையகத்திலும் தேசிய மக்கள் சக்தியே பிரதான கட்சி என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள், ரம்புட்டான் மரங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நாட்டில் அதிகரிப்பு. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு ரம்புட்டான் மரங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். ரம்புட்டான் மரங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க சிலர் மின்சார கம்பிகள் இடுவதாக இந்த விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் விராஜ் ரோஹண அபேஹோன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்ட யானை என்றொரு செய்தி, நாடு முழுவதும் காயமடைந்த 20 யானைகள் சிகிச்சையில் என்ற செய்திகள் இங்கு காணப்படுகிறது. தமிழரின் பூர்வீகமான நிலங்கள் பறிக்கப்படுவது தொடர்கிறது, சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு. வவுனியா வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படும் நிலைமைகளில் தொடர்ந்து கொண்டு செல்கிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், உணர்வு பூர்வமாக நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் 42வது வருடத்தை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை காரைதீவில் நடைபெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக, மக்களின் பணம் மக்களுக்காகவே, மாணவர்களுக்கு இலவச கருத்தரங்கு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கல்முனை மாநகர சபை பிரதேசத்தில் மாட்டுறச்சிக்கு கட்டுப்பாட்டு விலை என்றொரு செய்தி, மக்கள் வாழும் காணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்க முடியாது, இம்ரான் எம்பி சபையில் சுட்டிக்காட்டுகின்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது.
ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பயங்கரவாதம் வெறித்தனத்தில் மூழ்கிய ஒரு நாடு பாகிஸ்தான், ஐநா அவையில் இந்தியா குற்றம் சாட்டு. வெறித்தனத்திலும் பயங்கரவாதத்திலும் மூழ்கியுள்ள ஒரு நாடு பாகிஸ்தான் என்றும், அந்த நாடு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தொடர்ந்து கடன் வாங்கும் நாடு என்றும் ஐநா பாதுகாப்பு அவை கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா நதியில் கட்டப்படும் புதிய அணையால் பாதிப்பில்லை, இந்தியாவிற்கு சீனா பதில் என்றொரு செய்தி. பிரதமர் மோடிக்கு லண்டனில் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பாகிஸ்தானில் பேரிடல் 234 பேர் உயிரிழந்தனர் என்றொரு செய்தி. முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ஆதரவாளர்களுக்கு 40 பேருக்கு சிறை என்றொரு செய்தியும், கொளுத்தும் வெயிலால் சீன மக்கள் தவிப்பு என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள், கருப்பு ஜூலை இலங்கையின் ஒரு சோகமான அத்தியாயம், கனடா பிரதமர் சுட்டிக்காட்டு. கருப்பு ஜூலையானது இலங்கையின் வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயமாகவே உள்ளது என்று கனடாவின் பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை குறிக்கும் விதத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 42 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை வெடித்தது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். எண்ணற்றோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இலங்கை வரலாற்றில் கருப்பு ஜூலை ஒரு சோகமான அத்தியாயமாகவே உள்ளது எனவும் மேற்படி அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழ் கனடியர்களின் ஆதரவால் உந்தப்பட்டு 1983ஆம் ஆண்டு துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடும் 1800க்கும் மேற்பட்ட தமிழர்களை வரவேற்க கனடா ஒரு சிறப்பு நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தியது. மேலும் 2022ஆம் ஆண்டில் கனடா பாராளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக ஒருமனதாக அறிவித்தது. இது உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான நீடித்த அர்ப்பணிப்பாகும். இந்த கொடுமைகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் உயிர் பிழைத்தவர்களையும் நினைவு கூர்வதில் கனடா தமிழ் கனடியர்களுடன் நிற்கிறது எனவும் கனடா பிரதமர் அறிக்கையூடாக குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, கருப்பு ஜூலையின் வலிகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன, கனடா எதிர்க்கட்சி தலைவர் என்றொரு செய்தி. தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை குறித்து புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கருப்பு ஜூலையின் வலிகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஃபாய்லியர் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பாரம்பரியத்தை கொண்ட கனேடியர்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுவதற்கு தயாராகும் இவ்வேளையில் நாங்கள் மீண்டும் ஒரு முறை இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறையின் ஈவிரக்கமற்ற பாரம்பரியத்தை எதிர்கொண்டுள்ளோம். இலங்கையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு ஆரம்பமாகி இந்த வாரத்துடன் ஒரு வாரமாகின்றது. இந்த மனித புதைகுழியில் இருந்து கைக்குழந்தைகள் என கருதப்படும் உடல்கள் உட்பட தமிழர்களின் பெருமளவு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்களின் உயிர்கள் கௌரவத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை குறித்து புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கருப்பு ஜூலைகளின் வலிகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன. வளமையான கட்டுமான பணியாக ஆரம்பித்தது நடுங்க வைக்கும் கண்டுபிடிப்பாக மாறியது. தொழிலாளர்கள் நிலத்திற்கடியில் மனித உடல்களை கண்டுபிடித்தனர். நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக தற்போது ஆழமற்ற மனித புதைகுழியின் கண்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள், சிறுவர்கள் தனிப்பட்ட ரீதியில் எதிர்கொண்ட பாதிப்புகள், விளையாட்டுப் பொருட்கள், புத்தக பைகள், ஆடைகள் தெரிய வந்துள்ளன. ஈவிரக்கமற்ற தன்மை காலம் காண முடியாதது. தமிழ் கனேடியர்கள் தங்கள் இதயங்களில் பல தசாப்தங்களாக அறிந்திருந்த விடயங்களை, அதாவது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தங்களின் உறவுகள் காணாமல் போவது தற்செயலாக இடம்பெற்றது இல்லை என்பதை செம்மணி மனித புதைகுழி நிரூபித்துள்ளது. அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள், மௌனமாக்கப்பட்டார்கள், ரகசியமாக புதைக்கப்பட்டார்கள். உயர்தப்பியவர்களுக்கு உறுதியான ஆதரவை வழங்க வேண்டிய பாரிய அநீதிகள் எங்கு இடம்பெற்றாலும் நீதிக்கான தேடலில் உறுதியா இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு கனடாவுக்கு உள்ளது. மிக நீண்ட காலமாக இந்த சுமையை சுமக்கும் இங்குள்ள மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக
அரசியல் கைதிகளை உடன் விடுவியுங்கள். நல்லூரில் நேற்று கவனஈர்ப்பு. நீண்ட காலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நல்லூரில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி புலர்ந்திருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமது அப்பாவை விடுதலை செய்யுங்கள். ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் அனுர அரசிடம் கோரிக்கை. எமது அப்பாவை விடுதலை செய்யுமாறு இலங்கையின் எல்லா அரசாங்கங்களையும் கேட்டுக்கொண்டதாகவும் எனினும் எவரும் விடுதலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ள தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் இந்த அரசாங்கமாவது தங்கள் அப்பாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் நேற்று இடம்பெற்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்தார்கள். ஆனந்த சுதாகரனின் மகள் தெரிவித்ததாவது, நான் 8 மாசம் வயிற்றில் இருக்கும் போது அப்பாவை கொண்டு போய்விட்டார்கள். நாங்களும் எவ்வளவோ அரசாங்கத்தை போய் கேட்டுக் கொண்டிருந்தோம். அப்பாவை விடை சொல்லி யாருமே முன்வந்ததாக தெரியவில்லை. இந்த அரசாங்கமாவது முன்வந்து எங்கள் அப்பாவை விடுதலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் காலில் விழுந்தெல்லாம் கேட்டோம். அப்பாவை விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம், விடவில்லை. ஆனந்த சுதாகரனின் மகன் தெரிவித்துள்ளாவது, எனது அப்பா பிடிபட்டு 14 வருடங்கள் ஆகின்றன. நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்து அப்பாவின் விடுதலை தொடர்பாக கதைத்தோம். இதுவரை எந்த முடிவும் இல்லை. இந்த அரசாங்கமாவது எங்கள் அப்பாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றார் என்று அந்த பிள்ளைகளுடைய உருக்கமான கோரிக்கையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முல்லைத்தீவு பனிகன்குளத்தில் கிணற்றிலிருந்து தாயும் 2 பிள்ளைகளும் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக செம்மணி புதைகுழியில் கண்ணாடி போத்தல் இரும்பு துகள்கள் மீட்பு, ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளைகள் அனுரகுமார தெரிவிப்பு. ரோபோக்கள் போல பிள்ளைகள் வளர்க்கப்படும் பிள்ளைகளின் தலைமுறையை நாம் மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், டியூஷன் அதிகாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. வகுப்புகள் முடிந்த பிறகுதான் அவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அந்த பிள்ளையின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? பாடசாலைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வகுப்பிற்கு செல்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பருவம் தேவையில்லையா? ஒரு கவிதையோ பாடலையோ ரசிக்காத, ஒரு நாவலை படிக்காத, இலக்கியத்தால் வளர்க்கப்படாத, எந்த சமூக செயற்பாடும் இல்லாத இயந்திரங்கள் போன்று பிள்ளைகளை நாம் வளர்க்க விரும்புகிறோமா? இது போன்ற ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது. இந்த பிள்ளைகளின் மீது சுமத்தப்பட்டுள்ள கல்வி சுமையை குறைக்க வேண்டும். அது நமது பொறுப்பு. பிள்ளைகள் எழும்பும் போதும் தூக்கம், வாகனத்திலும் தூக்கம், பாடசாலைகளிலும் தூக்கம். அந்த பிள்ளைகள் பாவம் இல்லையா? ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளைகளின் தலைமுறையை நாம் மாற்ற வேண்டாமா? பிள்ளைக்கு சுறுசுறுப்பான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முழுமையான கல்வி பாடவிதானம், கற்பித்தல், அதற்குள்ள எடை மற்றும் அளவை நிர்ணயம் செய்தல் ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வருவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் செம்மணி மனித புதைகுழியில் 3 எலும்பு கூட்டு தொகுதி நேற்று அடையாளம் என்ற ஒரு செய்தி. அதே போல தாவடியில் கத்தி குத்தும் ஒருவர் படுகொலை, சந்தேக நபர் கைது, $1 பில்லியன் இழப்பீடு வழங்குங்கள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நிறுவனத்துக்கு நீதிமன்ற உத்தரவு. இலங்கையின் கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட கடல் சூழல் பொருளாதார இழப்பிற்கான இழப்பீட்டு தொகையை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய $1 பில்லியன் இழப்பீடு வழங்குமாறு சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த பேரழிவை தடுக்க தவறியதன் மூலம் அப்போதைய கடலோர பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நாலக கொடகேகவும் மற்றும் தரப்பினரும் அடிப்படை உரிமைகளை மீறியதாகவும் உயர் நீதிமன்றம் தமது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் மாணவன் பிரசோதனுக்கு இன்று கௌரவிப்பு. 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 186 புள்ளிகளை பெற்றும் சாதனை படைத்த யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் செல்வன் பரமேஸ்வரன் பிரசோதன் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் சிறுவர் மாநாட்டில் கலந்து கொண்டு நாடு திரும்பி இருக்கிறார். அந்த மாணவனுக்கு கௌரவிப்பு நிகழ்வு இன்று முற்பகல் 11:30 மணிக்கும் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையில் அதிபர் திருமதி லதாந்தினி சிவபாதம் தலைமையில் இடம்பெறும். இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் கலந்து கொள்வார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. அந்த மாணவனுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு ரணிலும் மந்திர ஆலோசனை, சபையில் அமைச்சர் பிமல் பகிரங்கம். யாழ்ப்பாண நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு ஜூலியை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இது குறித்து அவர் மேலும் உரையாற்றுகையில், கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கதைக்கும் போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த பெயரை கூறும் போதே நமக்கு பயம் வருகிறது. 1981 ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கமும் முழுமையாக கருமையானது. அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரை யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வைத்தனர், கருப்பு ஜூலையையும் ஏற்படுத்தினர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்கு தேவையான வேலை திட்டங்களை காலங்கடத்தாது உடன் முன்னெடுங்கள், அரசாங்கத்துக்கு நாமல் எம்பி அட்வைஸ் என்ற செய்திகளோடும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தீவிரமடையும் சிக்கன் கூனியா எச்சரிக்க உலக சுகாதார ஸ்தாபனம்.
2 தசாப்தங்களுக்கு முன்னர் சர்வதேச ரீதியில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய சிக்கன் குனியா வைரஸ் மீண்டும் பரவும் சாத்தியம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்திருக்கிறது என்ற செய்தியும், ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் நிறைவேற்றும் புனித வழிபாடுகள் கீரிமலை கண்டகி தீர்த்தக்கரையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றதும் தந்தையை இழந்தவர்கள் பிதிர்க்கடன் செலுத்தும் விரதமான ஆடி அமாவாசை விரதத்தினை முன்னிட்டு தமது பிதிர்க்கடன்களை செலுத்தி கடலில் நீராடினார்கள் என்று படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போதுள்ள கல்வி முறை திருப்திகரமானதாக இல்லை, கல்வி மறுசீரமைப்பு அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. எந்த ஒரு மாணவனும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலக கூடாது என்பதை நோக்கமாக கொண்டும் புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு, விளையாட்டு செய்திகளுக்குள் குத்துச்சண்டை போட்டியில் மாகாண சாம்பியனானது வவுனியா அணி. மாகாண உடற்பயிற்சி போட்டியில் அந்தோனியார் கல்லூரி சாம்பியன். இந்தியா இங்கிலாந்து டெஸ்டில் இடைநடுவே வெளியேறிய ரிஷப் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணி புதைகுழிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், நடிகர் கருணாஸ் வேண்டுகோள். செம்மணி மனித புதைகுழியானது தமிழின படுகொலையின் சாட்சியாகும். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செம்மணி புதைகுழிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தென்னிந்திய பிரபல நடிகரும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான சேது கருணாஸ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் 5 குழந்தைகள் உட்பட 49 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவில் துயர சம்பவம். ரஷ்யாவில் 49 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாக்கியதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தியும், மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் சீனாவில் கண்டுபிடிப்பு. சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் எதிர்த்து உக்ரைனில் ஆர்ப்பாட்டம். பட்டினியால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு வலுக்கும் எதிர்ப்புகள் என்ற செய்தி. வெப்பம் தொடர்பான இறப்புகள் இந்தியாவில் இரட்டிப்பாகும் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. அதேபோல யாழ் பல்கலை நடைபாதையில் உள்ள தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்புறத்தில் நடைபாதையில் தற்காலிகமாக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டுள்ளது. மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றுதல் செயற்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் அதன் பிரகாரம் குறித்த நடைபாதையில் தற்காலிக வியாபார செயல நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் எதிர்வரும் ஜூலை 30 புதன்கிழமைக்கு முன்னர் அகற்றுமாறும், அதனை மீறி வியாபாரங்களில் ஈடுபடுகின்றவர்களின் அத்தனை வியாபார நிலைய பொருட்களும் எதிர்வரும் ஜூலை 30 புதன்கிழமை சபையினால் கையகப்படுத்தப்படும். அத்துடன் குறித்த நடைபாதையில் பயணிப்பவர்களுக்கு இடையூறாக இருக்கிற அத்தனை விடயங்களையும் அகற்றுவதோடு நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்தவும் முற்றாக தடை செய்யப்படுகின்றது. குறித்த அறிவித்தலினை மீறி வாகனங்களை நிறுத்துவோர் மீது போக்குவரத்து போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும், சர்வதேசமே மௌனத்தை கலை, மனித புதைகுழிகளுக்கு நீதி கோரி மன்னாரில் அமைதி பேரணி. வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகளுக்கு நீதி வேண்டி மன்னார் அடம்பன் சந்தையிலிருந்து திருக்கேதீஸ்வரம் மாந்தை மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நோக்கி நேற்று வியாழக்கிழமை காலை அமைதி பேரணி முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், அதேபோல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பொதுமக்கள் போராட முன்வந்தால் என்று என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு ஆலய வீதிக்கு மணல் பரப்புவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நீக்குக கலாநிதி ஆர் திருமுருகன் கோரிக்கை என்ற செய்தியும், இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட துன்பத்தின் கொடூரத்தையே பறைசாற்றுகிறது செம்மணி. கனேடிய கன்சர்வேட்டிவ் தலைவர் ஃபொலியோ அறிக்கை. தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட துன்பத்தின் கொடூரத்தையே செம்மணி புதைகுழி வெளிப்படுத்துகிறது. நாம் ஆட்சியமைக்கும் காலத்தில் இலங்கையின் இனப்படுகொலையாளிகள் அனைவரும் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தடைகளை அறிவிப்போம், இவ்வாறு தெரிவித்துள்ளார் கனடாவின் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஃபொலி ஜேவ் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு என்றும் தொடரும் வைகோ தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. மனிதர்கள் புதைகுழியில் நீதியும் புதைகுழியிலா, மன்னாரில் பொதுமக்கள் போராட்டம் என்ற ஒரு செய்தி. நானும் இறந்துவிட்டால் பேரப்பிள்ளைகள் நெருக்கடி, ஆனந்த சுதாகரனை விடுவிக்குமாறு அவருடைய தாயார் உருக்கம் என்ற ஒரு செய்தியும். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக கிட்டுப்பூங்காவில் நேற்று விடுதலை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 எண்பு தொகுதிகள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, எங்களுடைய அரசியல்வாதிகளிடம் கூட
எங்களுடைய அரசியல்வாதிகள் கூட இந்த கனடாக்காரர் மாதிரி எங்களுக்காக இப்படி துணிச்சலா கதைச்சதில்லை கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள், கொடூரங்களின் சான்றாக செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், நடிகர் கருணாஸ் வலியுறுத்த ஒரு செய்தி. மீண்டும் தலைதூக்கும் சிகுன்குனியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பரவல், உலக சுகாதார நிறுவனம் அச்சம் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை சீனா உறவுகள் வலுப்படுத்த திட்டம், சீன மாநில பிரதிபலிப்பாளர் தெரிவிப்பென்ற ஒரு செய்தி. கடன் அட்டைகளுக்கு மேலதிக கட்டணம் அறவிட முடியாது என்ற ஒரு செய்தி. கடன் அட்டைகள் மற்றும் டெபிட் அட்டைகள் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து மேலதிக கட்டணங்களை அறவிட சட்டப்படி அனுமதிக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு எந்தவிதமான மேலதிக கட்டணங்களும் விதிக்கப்படக்கூடாது. பட்டியலிடப்பட்ட விலையை விட அதிகமாக ஒரு வணிகர் வசூலித்தால் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் அட்டையை வழங்கும் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இந்த கட்டணம் என்பது தொடர்பான சரியான தகவல் இங்கு காணக்கூடியதாக இல்லை. மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை உதவ தயார், சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது. வரலாறு அழகியல் பாடங்களை நீக்கும் திட்டத்தை கைவிடுங்கள், வனவாசி ராகுல தேரர் வலியுறுத்த என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள், சட்டவிரோத கட்டுமானங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஆளுநர் வலியுறுத்த என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் பொதுவில் இன்று புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களினதும் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.